இல்லை தலைமுறை இடைவெளி இப்போ அதிகமாக வந்துடுது. எல்லாமே கருவிகள் இப்போலாம் ஆர்டர் பண்ணாலே வந்துடுது. சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணுறான் சார். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குண்டை பாத்திரத்தில் வச்சா சுட போகுது. சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துங்கிறோம். இது என்ன எதிர்காலத்தில் பண்ண போகிறானே தெரியல. ரொம்ப மோசமாக போய்ங்கிறேன் சார். அன்றைக்கி கூட மாமியார் சொல்லுது, மருமக அப்படி கிராஸ் பண்ணி கிச்சன் பக்கமாக போகுது. மடியே கிச்சன் பக்கமாக போகிற அந்த பாலை சிம்மில் வைடியம்மா, சிம்மு 1லே சிம்மு 2லேயான்னு கேட்குது. அது அந்த அம்மா அடிச்சிக்குது. உனக்கு சமைக்க தெரியலன்னா கூட நான் ஒத்துக்க முடியாம்மா தாயே, சிம்மு 1லேயா சிம்மு 2லேயான்னு கேட்டு நான் எங்கடி போய் முட்டிக்கிறது. இன்றைக்கி உலகம் அப்படி போகுது சார். ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எதையுமே தாங்கி மகிழ்வாக அதை ஆக்கி கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தால்தான் நமக்கு நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி டென்ஷன் தான். நிறைய பேர் எனக்கு இந்த பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர்லாம் நாங்கள் திருத்தும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? பல பேர் கஷ்டப்படுவாங்க. நான் கஷ்டப்பட மாட்டேன், இஷ்டப்படுவேன். ஒவ்வொரு பகுதியும் படிப்பேன். சூப்பராக எழுதுவான் சார். அவனை மாதிரி சிந்தித்து எழுதுகிற ஆளே கிடையாது. இன்னொன்று தெரியுமா, பெண் பிள்ளைகள் பெற்றவங்க சந்தோஷப்படுங்க. உண்மையிலே இந்த நாட்டில் தர்மம் இன்றைக்கும் அறம் இருக்குதுன்னா பெண்களால் தான் அந்த அறம் தழைக்குது நம்புகிறவன் நான். ஒரு பெண் குழந்தை ஆன்சர் தெரிஞ்சால் தான் எழுதும். நம்ம பையன் அப்படி இல்லை. ஆன்சர் தெரியாட்டாதான் பக்கம் பக்கமாக எழுதுவான். பூகம்பம் எப்படி உருவாகும்னு கேட்டிருந்தான் சார். அவன் எழுதிக்கிறான் சார், பூகம்பம் எப்படி உருவாகும் என்றால், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். முடிச்சிட்டான் நம்மளை. அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் திரளாக போகும். அப்போ கூட அவன் வர மாட்டான். இந்த மாதிரி ஒரு அதர்மமான ஒன்றை பெண் எழுதுமா? எழுதவே எழுதாது சார். நீங்கள் உங்கள் வீட்டிலே பையனையும் பாருங்கள், பொண்ணையும் பாருங்கள். பையன் படிக்கவே மாட்டான், ஆனால் படித்த மாதிரி இருப்பான். பொண்ணு எல்லாத்தையும் படிச்சிருக்கோம், அது படிக்காத மாதிரியே உட்காந்துருக்கும். போம்மா டைமே இல்லைம்மா, டைமே இல்லை, அது மொத்தத்தையும் படிச்சிருக்கோம். இது இயல்பு சார். இது இயல்பு. அப்போ அவன் அப்படி தான் எழுதுவான். அதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் சார். இன்னொருத்தன் எழுதிக்கிறான், ரொம்ப அவனை அந்த மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்தவன் போலக்குது. அவன் எழுதிக்கிறான் சார், இந்த பேப்பரை திருத்தும் ஆசிரியர் வாழ்க வளமுடன். 2வது எழுதிக்கிறான், அவர் குடும்பம் வாழ்க வளமுடன். 3வது வரி எழுதியிருக்கான், இந்த ஆசிரியர் எனக்கு அள்ளி போடுவதை மார்க்க அள்ளி போடுவதை போல அவர் பிள்ளைகள் படிக்கிற எது எழுதுகிற அந்த ஆசிரியர்களும் அள்ளி போட வேண்டும், அவர்களும் வாழ்க வளமுடன். இப்போது இவ்வளோ நல்ல மனசோடு எழுதிக்கிறானே, நான் மார்க் போடலாமா வேணாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்படி வித்தியாசம். அது ஒரு நம்பரை வேறு போட்டுக்கிறான் சார், கேள்வி நம்பரு. ஒரு தடவை அப்படி தான் சார் எழுதிவிட்டான், வித்தியாசமாக வேடிக்கையாக எழுதிட்டான். அவனே கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன்டா இப்படி எழுதலாமாடான்னு. ஓன்னு அழுதான் சார். ஏன்டா அழுற? அரசாங்கம் சொல்லியிருக்குது உன்னை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் பேசக்கூடாது, இவ்வளோ கட்டுப்பாடு எங்களுக்கு தாண்டா இருக்குது, உனக்கு ஒன்றுமே இல்லையே, இவ்வளவும் உருவாக்கிட்டு நிற்கிறியேடா, நீ எழுந்தது தப்புன்னு கூடமா சொல்லக்கூடாது. நான் அதுக்காக அழுவலை சார். நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அவன் போகிற போக்கில் அள்ளி போட்டுருவான்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். அதைத்தான் நான் சொல்ல, வித்தியாசமான உலகம், வேடிக்கையான மனிதர்கள். இதுக்கு நம்ம முரண்பட முடியுமா? அவனை ரொம்ப ரசிப்பேன் சார். ரொம்ப பழைய இது. நான் ஒரு புத்தகமே 4 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த வகுப்பறை அனுபவங்கள்னே எழுதியிருக்கேன். மேடை அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு? அந்த அனுபவத்தை ரசிப்போமே. நீங்களாம் என்ன அழகாக ரசிக்கிறீங்க. நீங்கள் நான் கொடுத்து வச்சுவேன். இவ்வளோ நல்ல சுவைஞர்கள் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியங்கய்யா. சேலம் அம்மாப்பேட்டையில் பேசுகிறேன் பட்டிமன்றம் சார். நான் தான் நடுவர். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். நான் தான் ஆரம்பிக்கிறேன். பசங்க முன்னாடி என்ன அன்பாக கேட்குறான் தெரியுமா? கிளாஸ் ரூமில் கூட அப்படி கேட்க மாட்டான், அவ்வளோ அன்பாக கேட்குறான். அங்கேருந்து ஒரு அம்மா வேகமாக வந்தது சார். ஒரு அவங்களுக்குள்ளே போலகுது, இழுத்து போட்டு ஏன் முன்னாடியே அடிக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா? இந்த மாதிரி இடத்துக்கு வருவே? 4 பேர் 4 விதமாக பேசுவான்டா. கெட்டு சீரழிஞ்சு விடுவேன். வீட்டுக்கு வா அப்போ தான் நான் பேசிங்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் சார்? அந்த பட்டிமன்றம் ஒழுங்காக நடத்த முடியுமா என்னால்? ரொம்ப சிக்கல் சார். நீங்கள் மேடையில் ஜெயிக்கிறது மட்டும் லேசுன்னு நினச்சிக்கிறீங்களா? அன்பு பெரியவர்களே, அருள் மிகுந்த தாய்மார்களே என்ற அப்படியே ரிப்பீட் ஆகுது. மைக்காரர்கிட்ட கேட்டேன், எதிரொலிக்குதுப்பா தம்பின்னா. இல்லை சார், எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னாரு. மறுபடியும் சொல்கிறேன்,
சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம்னு அதே ரிப்பீட் ஆகுது. சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம். தம்பி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுப்பான். அவரும் டெஸ்ட் இல்லை சார், ஒரு பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் நான் சொன்னேன், சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் இவையெல்லாம் அறத்தை மையப்படுத்தித்தான் அன்பை போதித்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் படித்து மகிழ காலமாகும் என்பதனாலே சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற விரும்புகிறேன் போது நீட்டாக சொன்னால் நான் எப்படி திருப்பி சொல்கிறதுன்னு. அப்புறம் தான் பின்னாடி பார்க்குறேன், ஒரு ஆள் படுத்துக்கினே இதை சொல்லிங்கிறான் சார். அவன் எங்கே போயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும் சார். உண்மை அனுபவித்து சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நெருக்கடி, ஒரு நெருக்கடி நமக்கு வருகிற போது தான் நாம் யார் என்பது நமக்கே தெரியும். நெருக்கடி நம்ம மேலே கோவப்படக்கூடாது. நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தாங்க இல்லையா, இன்று ஒரு தகவல். அவரை நான் ரொம்ப வணங்குவேன். ஏன்னா அவரோட 7 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன். அற்புதமான மனிதர், அருமையான மனிதர். ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு, ஏறத்தாழ 40 ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒரு மேடையில் கூட ஒரே ₹1 கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை. இது எனக்கு தெரியும். அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்கு அனுப்பிடுவார், ஒரு ஏழை குழந்தையின் முகவரிக்கு அனுப்பிவிடுவார். அவர் பாதையில் தான் நான் இன்றைக்கி ஒரு 12 பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். அவர் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார். ரொம்ப அற்புதமான மனிதர் சார். அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன். பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான். குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் சார். உண்மையில் சொல்கிறேன். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம். அதெல்லாம் அனுபவம், கூட இருந்தது அனுபவம். அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் பயின்று வேலை செய்கிற 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. பார்த்துட்டாங்க அவரை. சாமிநாதா, இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னு கிண்டல் பண்ணாங்க. ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். ரொம்ப அனுபவம் அவர்கிட்ட நிறைய நான் பார்த்துருக்கிறேன். வைகை எக்ஸ்பிரஸில் புறப்பட்ட மதுரைக்கு வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது ட்ரெயின். புறப்படுற நேரத்தில் இந்த ஸ்டாலில் மசால் வடையை கொண்டாந்து கூடையில் வச்சு கொட்டிட்டான். கமன்னு வாசனை வருது. ஐயா சொன்னார், 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலடா, என்னம்மா செய்யலான்னு தெரியலன்னார். இதை வாங்கிட்டு வரேன் ஏன்னு இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன் ஒரு 15 வயசு இருக்குது. அவன் கையில் ஒரு 20 ரூபா நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா ட்ரெயினை பிடிக்கணும்னா கலகலன்னு அந்த பையன் சிரித்தான். சார், என்னடா நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை, ஏன் சிரிக்கிறேன்னா அவனும் வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பற்றியா, அதை நினச்சி தான் சார் நான் சிரித்தேன்னா. அதை எப்படி மாற்றுறான் பார்த்தீங்களா? அதை சிரிக்கிறதுக்கு ஒரு ஹியூமருக்கு காரணகாரியமே தேவையில்லை சார். அந்த நயம், அந்த சுவை, அந்த அனுபவம், அதை நம்ம பெற்றுவிட்டாலே போதும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நான் அனுபவிச்சது சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குது சார். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சிட்லப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் சிவகுமார் இருந்தார். இங்கே அருமை நண்பர்கள் ரோட்டரியில் நண்பர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் லைன்ஸ் அது மாதிரி அவங்க எல்லாம்னா சேவையே நடக்காத நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார். இதை கூட என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். என் அனுபவம் அது. அப்படி போய் உட்காடுறேன். அவர் சொன்னார், அவனுடைய மகன் பேர் சாம்பசிவம், சாம்புன்னு கூப்பிடுவாய். சாம்பு புலவரையா வந்துக்கிறாரு, அம்மா கிட்ட சொல்லி சர்க்கரை இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்குன்னார். அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டுன்னு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ளர் நிறைய அந்த மகராசி வழியே கொடுத்துடுது. அப்படியே பக்குவமாக தூக்காந்து டம்முன்னு டேபிளில் வச்சான். வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் ஆடுது, தழும்புது. நான் என்ன பண்ணேன், தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன் வச்சுட்டு அப்படி போகும்போது சொன்னேன், டே சாம்பு பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா, அது மாடுதுன்னா. அவன் ஆடுதுன்றதான் ஆட்டுப்பால் நினச்சி, ஆட்டுப்பால் இல்லை அது ஆடுது இல்லை மாமா மாடுதுன்ட்டு போனான். பார்த்தீங்களா? நான் நினச்சி மகிழ்ந்தையா. ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம். அதனால் பிள்ளைகள் பேசினா, யாராவது பேசினா, அது என்ன பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்போமே, எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அதில் நம்ம கவனிக்கணும் சார். அதுலேயும் நகைச்சுவை இருக்குது சார். புழல் ஜெயிலுக்கு போனால் 15 வருஷத்துக்கு முந்தி, தப்பாக பார்க்காதீங்க,
பேசுறதுக்கு தான் 500 கைதிகளை, ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசி முடித்ததும் ஒரு மகராஜன் வந்து நன்றி சொன்னான் பாரு. சிரிக்க சிரிக்க பேசின புலவர் ராமலிங்கம் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும். நான் என்ன தப்பாக நினைக்க முடியும்? என்னை புகழ்வதற்கு அவனுக்கு தெரியல, அதுதான் அவனுக்கு எல்லை. அது அவன் ஒரு எல்லையை வச்சுக்கின்னு என்ன சொல்கிறான், என்னை உள்ள தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. நம்ம அதுதான் சொன்னேன், எதிர்மறை சிந்தனை கூடாது, நேர்மறை சிந்தனை வேணும். நேர்மறை சிந்தனையாக வச்சுக்கோமா சார், அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார். மகிழ்ச்சியாக இருங்க ஐயா. கணவன் மனைவி மகிழ்ச்சி உலகத்தில் கிடைக்காத மகிழ்ச்சி. அது சின்ன சின்ன விஷயங்கள் வரும், சண்டை வரும். இப்போல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தாய்மார்களுக்கு அபார திறமை இருக்குது, அபார திறமை இருக்குது. நான் நிறைய அங்கே மன்றத்தை அரங்கத்தை முழுது இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம அவங்களாம் ஆண்கள் சமுதாயம் போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தது. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டி வர முடியாது சார். 4 பேர் ஆம்பளைங்க பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை, போ உள்ள, அப்படி அதிகாரம் பண்ண ஆம்பளை இந்த மண்ணில் இருந்திருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்தில் சொன்னார், அவசரப்பட்டு உள்ளே போடாத, இங்கே இரு, உன் தைரியத்தில் தான் நான் உட்காந்துங்கிறேன். நான் சொன்னேன், என்னம்மா கேட்குறாங்கன்னா சொல்கிற அப்படின்னு ஆலோசனை கேட்டேன். என் புள்ள சொல்கிறான், எதுவும் அந்தம்மா கேட்டுக்கிட்டு போட்டான். இப்போ காலம் மாறி போச்சு. நான் ஒரு குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன், எப்படி இருக்கணும், கணவன்னா எப்படி, மனைவினா. அது வன்மை, இது மென்மை இல்லைங்களா? அது வன்மை, இது மென்மை, ரெண்டு. அதனால தான் ஆண்டவனுடைய படைப்பு சார். அது மென்மைக்குள் தான் மேன்மைகள் அதிகம், வன்மையில் மேன்மை வராது. அப்போது இந்த அந்த மாற்றம் வந்துடுத்து. இப்போ பாரதி வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு குடும்ப கூட்டத்தில் 2 கலந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் அவன் சொல்லியிருக்கிறான், ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம் உட்காரு. நேற்று புலவர் ஐயா வேறு பேச சொல்லியிருக்கிறாரு. அந்தம்மா சொல்லிச்சு, எனக்கெல்லாம் பேசுறதெல்லாம் தொடங்க தெரியாது, யாராவது தொடங்கினா தொடர்ந்துருவேன், நீயே தொடங்கு. அவன் சொன்னான், நான் பேசினா வம்பு வருதுரி. அப்போ நான் வம்புக்காரியா? அப்போ என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா? பத்தியா 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 டெவலப் பண்ணிட்டேன். நான் அந்த ஆள் சொன்னான்னு உங்கள்கிட்ட பேச வந்தேன், இந்த பிரச்சனையாக்கிட்ட பற்றியா? இல்லை சரி விடுங்க, நானே பேசுகிறேன். ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த சீரியலில் சொர்க்கம் நரகம்னு வசனம் வந்தது மாமா. அந்த சொர்க்கம் நரகம்னா என்னன்னு தெரியல, எப்படி இருக்கும்? அதுவா செல்லம், சொர்க்கம் நரகம் எப்படின்னு கேட்குறியா? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் மாமா, நாம் 2 பேரும் சேர்ந்து போகிற இடம் தான் சொர்க்கம்னு நான் நினைக்கிறேன். அந்த அம்மா மறுபடியும் குறுக்க வந்தது, அடி கண்ணுக்குட்டி, 2 பேர் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் இல்லடி, மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம். அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும்? அப்படி நம்ம மாமா அப்படி என்ட்ரு ஆனன்னா ரம்பா, ஊர்வசி, திலோத்தமையெல்லாம் என் கை 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு வாங்கோன்னு அழைச்சிக்கிட்டு போவாங்க. நரகம் அது ஒரு கருப்பு குரங்கு வந்து தான் உன் கையை பிடிச்சி உள்ளே கூட்டியும் போகும். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் ஜென்மத்துக்கு பேசுவான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இப்போ காலம் மாறி போச்சுங்க. அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தமும் அவங்களுடைய திறமையும் இன்றைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு காலம். அதனால தான் சொல்கிறது, உங்களெல்லாம் வணங்கி கேட்குறேன், ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இந்த ஒரு லட்சம் போய் நீ வாங்கிக்க தேவைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நகை கடைக்கு போகிறோமா, இந்தம்மா பணம் உனக்கு வேண்டியதை வாங்கிக்க சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஐயா பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இது பொருந்தும், எனக்கும் பொருந்தும். சேர்ந்து போவோம் சார், அதில் ஒரு லைஃப் கிடைக்கும் சார், ஆனந்தம். அதை விட என்ன இருக்கு ஐயா, என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போவாது சார், கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம். நான் சொல்கிறதில்ல, நானும் செய்கிறவன் தான். 2008 பிஎஃப் லோனு, பிஎஃப்லாம் வந்தது எனக்கு திரும்பி. 2007 ரிட்டையர்மெண்ட்டு, பிஎஃப் வந்தது, ஒரு 3 லட்சம் ரூபா வந்தது. அப்படியே பர்சலை வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நாளாக நகை கேட்டியா, வா போகலாம். நகை கடைக்கு உள்ளே போனோம். அவரும் எல்லாம் உள்ளே கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுத்தாரு. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தான் ராஜ மரியாதை கொடுத்தாரு. உள்ளே போச்சு. ஏன் நான் 3 லட்சம் வச்சுருக்கிறதுன்னு அதுக்கு தெரியும். அந்த 3 லட்சத்துக்கு என்ன கணக்கு போடணுமோ அவ்வளவும் கணக்கு பண்ணி 3,15,000 ரூபா இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு, அப்போ இல்லை இந்த செயற்கூலி சேதாரம்லாம் போடுறாங்கல்ல,
இப்போ போடுற மாதிரி அப்போ அதை சேர்த்து போட்டாங்க. 3 லட்சத்தி ரவுண்டாக வந்து 15 ரூபா சொச்சம் வந்துடுது. ஓரளவுக்கு நகையை வாங்கணும். கிட்ட பில்லு கொடுக்கும்போது அந்த நகை கடைக்காரர் சொன்னார், அது மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்க முடியாது, இந்த நகை கடை ஓனர் மாதிரிலாம். அருமையாக சொன்னார். டேய் சார், நமக்கு ரொம்ப வேண்டியவர், அந்த 15 ரூபாயை தள்ளிடு. என் வீட்டுக்காரர் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறான். உன் மதிப்பு 15 ரூபா தானே. அந்த நகை அவள் கழுத்துக்கு போச்சு. அவளுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. அப்படியே நாங்கள் புறப்படலான்னு முடிவு பண்ணும்போது நகை கடைக்காரர் சொன்னார், வாங்க சார், சும்மா போகிறீங்க, அம்மா அவ்வளோ நகை வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் சும்மா போகிறீங்க அப்படின்னு ஒரு காலி பர்ஸை கொடுத்தான். பார்த்தீங்களா, என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் சார். அதை ஏன் பர்ஸை காலியாக்கிட்டு அவர் ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அதை அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினச்சிக்கின்னு உள்ளுக்குள்ளே வரேன். அடடா என்னடா உலகம்னு நினச்சின்னு வெளியில் வரேன். எங்கள் வீட்டு அம்மா அந்த முழங்கையில் இப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டி, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிது. சார், இதை விட என்ன சார் ஆனந்தம் வேணும்? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா சார்? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா? கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியனாக உருட்டி விழி பார்வையோடு உதடுகள் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா மனிதன் சித்தன் பாரதி தன் மனைவி செல்லம்மாவை அழைச்சிக்கிட்டு, உறவுகளை அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூக்கு உள்ளே போகிறாரு. இவர் யாருன்னு அவனுக்கு தெரியும். செக்யூரிட்டிக்கு ஓடி வரான். சாமி, எல்லா இடத்துக்கும் போங்கோ, சிங்க கூண்டுக்கு முன்னாடி சிங்கத்து கூண்டுக்குள்ளே கையை விட்டுறாதீங்க, அது நேற்று வந்த சிங்கம், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர், நீர் சும்மா இருமையா, அவர் காட்டுக்கு ராஜா, என் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு உள்ளே போய் சிங்கராஜா கர்ஜின்னார். அது கர்ஜிக்குது. பார்த்தீரா பார்த்தீரான்னாரு. இப்படி என்ன ஆனாலும் போதும் அவன் போயிட்டான். இந்த பக்கம் பார்க்குறாங்க, செல்லம்மா பாரதி அவருடைய மனைவி சாமி கும்பிடுது. பகவானே பகவானே, சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இதை சமூகம் என்ற கட்டுரையில் தன் கைப்பட பாரதி எழுதுறாருன்னா இதை விட என்ன சார் இருக்குது ஆனந்தம்? உறவுகளோடு மகிழணும், பிள்ளைகளோடு மகிழணும், இல்லை எதை விட ஒன்றுமே இல்லை உலகத்தில். என்ன கொட்டி கிடக்குது சார் லைஃப்பில், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை. நம்ம பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, பிரச்சனையை கூட பிரச்சனையாக பார்க்காதீங்கன்றேன் நான். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியாது, எல்லாமே மெத்த படித்தவர்கள். நான் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த செல்ஃபோன் ஒரு 200 கிராம் இருக்குமா சார்? ஒரு 200 கிராம் இருக்குமா? அது இதை நான் வச்சுங்கிறேன். 1 மணி நேரம் பிடிக்கிறேன், எனக்கு சாதனை. 4 மணி நேரம் பிடிச்சா வேதனை. 6 மணி நேரம் பிடிச்சா கை நடுங்கும். 12 மணி நேரம் பிடிச்சேன்னா எனக்கு ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். செல்ஃபோனின் எடை 200 கிராமிலிருந்து 1 கிராம் கூட கூடவில்லை. ஆனால் அதை சுமக்கிற நேரம் கூடிக்கொண்டே வந்ததனால் அவ்வளவு சிக்கல். பிரச்சனை கூட அதுதான். சின்ன பிரச்சனை, அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்து தான் அதனுடைய விஸ்வரூபம் இருக்கும். என்றால் எந்த பிரச்சனையும் தூக்கி போடுவோம். பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது சார் உலகத்திலேயே, யாருமே கிடையாது சார். பிரச்சனை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் இல்லை. முதல் முடிவுக்கு வந்துடும். எல்கேஜி பையன்லேருந்து பிரதமர் மந்திரி வரைக்கும் இருக்குது சிக்கல். நமக்கு வீட்டு பிரச்சனை, அவருக்கு உக்ரைன் பிரச்சனை. அப்போ பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா இல்லைங்களாங்க? யாருக்கு சார் இல்லை? பையா நிறுவனர் எவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாரு, அங்கே பிரச்சனை இல்லையா? அங்கேயும் இருக்கும் சார். ஒரு நிறுவனத்தில் ஒருத்தனுக்கு வேலை செய்கிறவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போட்டார் சார். கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக போச்சு. 4 நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் சம்பளத்தை கூட போட்டோமே. 4 நாளில் கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறத விட அவனாக வந்து சொல்கிறான் பார்ப்போன்னு வெயிட் பண்ணாங்க. அவன் 4 நாளாக கூப்பிடாத போது இவங்களுக்கு தெரியல போலகுதுன்னு அவனை விட்டான். 1 மாதம் ஓடி போச்சு சார். அடுத்த மாதம் சம்பளத்தில் 1 நாள் ஊதியத்தை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்டே வந்து நின்ட்டான் சார். என்ன சார் 1 நாள் சம்பளத்தை குறைச்சிட்டீங்க? போன மாதம் 1 நாள் சம்பளம் கூடுதலாக கொடுத்தனே, அப்போ மட்டும் வந்து கேட்காம இப்போ கேட்குறியா? சார், தப்பு ஒரு தடவை நடக்கலாம். தப்பு ஒரு தடவை நடக்கலாம். 2வது தடவை நடந்தா கேட்கணுமா இல்லையா? அவன் என்ன தர்மத்தை கையில் வச்சுங்கிறான் பார்த்தீங்களா? இதை என்ன சார் பண்ண முடியும்? இதுக்கு என்ன தீர்வு? அதை நம்ம அப்படியே பொறுத்து கொண்டு போக வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இவ்வளவாதி சிக்கல்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது. எந்த இடத்துல சிக்கல்கள் இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்குது சார், கொட்டி கிடக்குது சார். நிறைய நான் பஸ்ஸிலலாம் நிறைய பார்ப்பேன், நிறைய பயணங்களில் நிறைய பார்ப்பேன். அதனால் நம்ம வந்து சிக்கல் பிரச்சனைன்னு நம்ம ஒதுங்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுகம் இருக்காது. நாமும் மகிழ முடியாது, அடுத்தவங்களும் மகிழ வைக்க முடியாது. 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு குறளை சொன்னார் ஐயா. பகல் பொழுது கூட பல பேருக்கு இருட்டாக தெரியும். ஏன்னா சிரிக்க தெரியாதவனுக்கு அந்த கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தியாது.
தயவுசெய்து கலகலன்னு சிரிங்க, சந்தோஷமாக பாருங்கள். டிவி கூட பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை. நான் கூட டிவி பார்த்து அதில் நல்ல சில தர்மத்தை புரிஞ்சுக்கின்னு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, பிரபு வராரு, நகை வாங்கன்றாரு. ராதிகா மேடம் வருது, அடகு வையன்னுது. விக்ரம் வராரு, வித்துருன்றாரு. ஆடாடா, இந்த பைத்தியக்கார ஜனங்களை இன்னமா குழப்பறானுங்க. ஒருத்தன் வாங்குன்றான், ஒருத்தன் அடகு வையன்றான், ஒரு ஆள் வித்துருன்றான். அவன் வாங்குறதா, அடகு வைக்கிறதா, விற்கிறதா? ஒன்று கஷ்டம் சார், ரொம்ப சிரமம். 6 மாதத்துக்கு முந்தைய எங்கள் கிராமத்துக்கு போகிறோம். விழுப்புரம் பக்கத்தில் பனமலைப்பேட்டைன்ற எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறோம். பழைய காலத்து நண்பன் பரந்தாமன்னு பேர், பார்த்து பல வருஷம் ஆச்சு. மழை வேறு லேசாக தூறுது. மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம், பழைய காலத்து ஓட்டு வீடு. அவன் ஆனந்தமாக உள்ளே உட்காந்துங்கிறான். வெளியிலே நிற்கலாம் போலுக்குது, அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது. அங்கங்கே சாரல் அடிக்குது. ஏன்டா பறந்தாமா, ஓடு மாற்றக்கூடாதான்னு. இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேன்னுது. என்னடா வந்துட்டு இப்படி கேட்டானே சொல்லிட்டு, சம்மரில் மாற்றலாம் இல்லைடா, அப்போ ஏன் மாற்றலைன்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. ஒரு ஓடு மாற்றுற விஷயத்திலே இவ்வளோ வில்லங்கமாக இருந்தால், இவன் ஓட்டு மாற்றுற விஷயத்தில் எல்லா வில்லங்கமாக இருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.